Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா புளிக்கறி அப்படிங்கற ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த புளிக்கறி கீ ரைஸ் அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனா இருக்கும். சிலர் பிரியாணி கூடயும் இந்த புளிக்கறி வச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த புளிக்கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் புதுசா பார்க்கறீங்களோ and யாரெல்லாம் இதுவரைக்கும் subscribe பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காம subscribe பண்ணிடுங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் 2 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு salt ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி வச்சிடுங்க. ஒரு 1/2 hour இப்படி இருக்கட்டும். 1 கப் அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நல்ல புளிப்புள்ள பச்சை மாங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் கட் பண்ணி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிருக்கிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கங்க. கோகனட் ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் இவ்வளோ ஆட் பண்ணிடுங்க. கடுகு நல்லா பொட்டட்டும். இப்போ காஞ்ச மிளகாய் 2 எண்ணம் பிச்சு ஆட் பண்ணிடுங்க. 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கணும். இப்போ சாப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணணும். அது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சதும் ஆட் பண்ணிடணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கதும் ஆட் பண்ணிடுங்க. அதையும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ நம்ம உப்பு தண்ணியில ஊற வச்சிருந்த கத்திரிக்காவை 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய், 1/2 கப் அளவுக்கு நல்ல புளிப்புள்ள மாங்காய் இதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாங்காய் இல்லை அப்படின்னா புளிக்கரைசல் கூட சேர்த்துக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணுறதுனால புளிக்கரைசல் தேவையில்லை. இதை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இவ்வளவும் ஆட் பண்ணிடுங்க. சாம்பார் தூள் ஆட் பண்ணுறதுனால, சாம்பார் பொடி ஆட் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ 1 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிடணும். அப்புறமா ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் அப்படியே மூடி வச்சு வேக வைங்க. ஒரு 5 விசில் வரட்டும். ஒரு 5-6 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. அப்புறம் மறுபடியும் கொதிக்க வைங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்திடணும், நல்லா திக்காக இருக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா திக்காகணும். இப்போ நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இந்த அளவுக்கு திக்காகணும். நல்லா திக்கானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
இப்போ நம்மளோட டேஸ்டியான புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் இதை புளிக்கறி அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.